அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோ காலையில் எடுத்த வீடியோ. அதை வந்து இப்போதாப்பா எனக்கு டைம் கிடச்சிச்சு, அதனால் சரி இப்போ எடிட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நான் ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அதனால் திங்கக்கிழமை வந்து கோலமே போடலை. இது வந்து செவ்வாய்க்கிழமை போடுற கோலம். சரிங்களா? என்னடா இந்த பிள்ளை கையில் வளையல் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த கையில் நம்ம பச்சை குத்திட்டு வந்திருந்தால அதெல்லாம் கொஞ்சம் வீங்கி வீங்கி கொஞ்சம் கையே அப்படியே தூக்க முடியல, கொஞ்சம் வீங்கிருச்சு. அதனால் கையில் வளையல் எதுவுமே போடலை. அதனால் கோலம் போடும்போது வளையல் கை கொஞ்சம் இதாக தான் தெரியும். சரிங்களா? அப்புறம் வந்து அதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த பச்சை குத்தினோம்ல நம்ம, அதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டுட்ருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டார் கோலம் தான் போட்டேன். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம சேனல் வந்து இப்படி ஒரு சேனல் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிய வரும். சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சா போய் உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா எல்லாம் லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா. எனக்கு அந்த தண்ணியில் ஆடினது, தண்ணி மாற்றி நம்ம குடித்தோம்ல, வெளியூர் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி தொண்டை ஆயிரும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளாக உடம்பு சரியில்லை. அதோடையே வேலைக்கும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பச்சை வேற குத்துனது கை வேற கொஞ்சம் வீங்கிருச்சு. வீங்கி கையே தூக்க முடியல. அதனால் சிம்பிளாக இந்த கோலம் இன்றைக்கி போட்டேன். நாளைக்கு தான் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த முருகருக்கு வந்து பூஜை போடணும். சரிங்களா? நாளைக்கு வந்து புதன்கிழமை வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் பூஜை பண்ணலான் இருக்கேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நம்ம சேனலை பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். சரிங்களா? நல்லா இருக்குல்ல வாசல்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்கள், ஸ்டார் கோலம். எங்கள் வீட்டு பக்கத்து அண்ணா, ஹவுஸ் ஓனர் அண்ணா, இந்த புள்ள என்னதான் பண்ணுது, டெய்லி கேமரா வச்சுக்கிட்டே கோலம் போடுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்புறம் என்கிட்டே கேட்டாங்க, என்னம்மாக்கா பண்ணிகிட்டு இருக்க, கேமரா வச்சுக்கிட்டே டெய்லி கோலம் போடுற அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் வந்து கோலம் வந்து வீடியோ எடுத்து என்னோட சேனலில் போடுவேன் அண்ணா அப்படி சொன்னேன். ஓ அப்படியா, என்ன சேனல் அப்படின்னாங்க. யூடியூப்பு அப்படின்னேன். சரி மகா, நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து அப்படியே வந்து கோலம் போட்டு அந்த ஏரியாவில் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன மகா நீ எப்போ பார்த்தாலும் கேமரா வச்சுட்டே கோலம் போடுற அப்படிங்கிறாங்க. நான் எந்திரிக்கிறதே 6 மணி, அது கோலம் போடும் போது ஒரு 7 மணி ஆயிடுதா. அப்படிங்கும்போது எல்லாருமே நடமாடுற டைம் தானே. அதனால் எல்லோரும் என்னென்ன இந்த பிள்ளை கேமரா வச்சுட்டே எப்போ தான் கோலம் போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து நம்ம சேனலுக்கு இப்படி அழகாக கோலம் போட்டு அப்படியே வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணுறேன்னு இருக்காங்க. நீங்களும் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறையா வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு முருகர் பூஜை இருக்குது. சரிங்களா? வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.